எதனால உங்களுக்கு பேக் பெயின் வருது? ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து லெக்ல வந்து ஃப்ராக்சர் ஆச்சு. அப்போ வந்து ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுல இருந்தா பேக் பெயின். எதனால உங்களுக்கு பேக் பெயின் வருது? சிசரியன் பண்ணும்போது ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் எனக்கு பேக் பெயின் வருது. அப்பெண்டிக்ஸ் பண்ணும்போது ஸ்பைனில் ஊசி போட்டாங்க, அதனால பேக் பெயின் ஆயிருக்கு. ஹலோ ஆல், நான் டாக்டர் கீர்த்தனா, மயக்கவியல் மருத்துவ நிபுணர், சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல், திருப்பூர். ஸோ முதுகு தண்டுவடத்தில் ஊசி போட்டால் பிற்காலத்தில் முதுகு வலி வருது அப்படிங்கிறது ஒரு எவிடன்ஸே இல்லாத ஒரு மித்துன்னு தான் சொல்லணும். ஸோ முதுகு தண்டுவட ஊசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் அனஸ்தீஷியா. ஸோ ஸ்பைனல் அனஸ்தீஷியாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லோயர் பாடி சர்ஜரிஸ், சிசேரியன் செக்ஷன்ங்கிறது காலில் ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் எல்லா சர்ஜரிஸுமே வந்து நம்ம சேஃபாக பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து ஸ்பைனல் அனஸ்தீஷியா. ஸோ இதனால பேக் பெயினுங்கிறது வந்து ஒரு சின்ன ஊசி போட்டதுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு சின்ன பெயின் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்குமோ வெளியே லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இருக்க பேக் பெயினுக்கு இது காரணம் கிடையாது. நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க, சிசேரியன் அப்போ எனக்கு ஸ்பைனல் போட்டாங்க, அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு இப்போ பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எதனால இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா புவர் பொசிஷன்னால இருக்கும். அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஒழுங்காக உட்காந்து பண்ணலை, ப்ராப்பராக பேக் சப்போர்ட் இல்லை, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால. இல்லை அவங்களுக்கு இருக்க நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ், கால்சியம் டெஃபிஷியன்சி, பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது கால்சியம் எல்லாம் கம்மியாக இருக்கும், அதுக்கு நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்காமல் அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபெட்டிக், அதனால ஒரு பேக் பெயின், மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வீக்கன் ஆயிருக்கும், அதை வந்து நம்ம திரும்ப கோரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே தான் வந்து சிசேரியனுக்கு அப்புறம் வர பேக் பெயினுக்கு ஒரு காமனான காசு. ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க, அது அவங்க ப்ராப்பராக ஒரு சேரில் ஒரு பேக் சப்போர்ட் இல்லாமல் உட்காந்து அதனால ஒரு பேக் பெயின் வருது அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைனல் அனஸ்தீஷியா போட்டேன் அதனால எனக்கு இப்போ பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு எவிடன்ஸே இல்லாத ஒரு மித்துன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கான காசஸ் வந்து வேற. ஸோ நம்மளுக்கு பேக் பெயின் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஸ்பைனல் அனஸ்தீஷியாவோட கார்னர் பண்ணாம அதுக்கான காசை எவாலுவேட் பண்ணி அதை நம்ம ட்ரீட் பண்றது தான் வந்து கரெக்டாக இருக்கும்.